வணக்கம் காய்ஸ். என்னடா 3 பேர் உட்காந்துருக்கோம். இவர் தான் முஜாஹித், புதுசு நம்ம சேனலுக்கு. ஹாய் காய்ஸ். ஹாய். இவன் தெரியும் உங்களுக்கு, சிபி. ஸோ இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஐபிஎல் வரப்போகுதுன்னா 2 டேஸில் எல்லா டீமோட ப்ரிவியூவும் போட போகிறோம். அதாவது பிளேயிங் 11 அண்ட் டாப் 4 ப்ரிடிக்ஷன், ஆரஞ்ச் கேப் பர்பிள் கேப் யார் வின் பண்ணுவா, அந்த மாதிரி ஒரு ப்ரிடிக்ஷன் மட்டும். ஃபஸ்ட்டு எந்த டீம் பற்றி பார்ப்போம்? ஃபர்ஸ்ட் சாம்பியன்ஸ் யார் லாஸ்ட் டைம் ஜெயிச்சாங்களோ ஆர்சிபி பற்றி பார்ப்போம். நான் ஆர்சிபி பிளேயிங் 11 சொல்கிறேன். ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் சொல்லிடுங்க 2 பேரும். ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா சால்ட் அண்டு கோலி, நம்பர் 3ல் வெங்கி, 4ல் பட்டிதார், 5 ஜித்தேஷ், 6 டேவிட், 7 ஷெஃபர்ட், 8 குர்னல் பாண்டியா, 9 புவி, 10 ஸ்வேயா சர்மா, 11 அப்புறம் மங்கேஷ் யாதவ். இம்பேக்டாக நான் வந்து டஃபி அண்ட் பெத்தல் 2 பேருமே வச்சுருக்கேன். ஏன்னா 3 ஃபாரினர்ஸ் தான் நான் பிளேயிங் 11 விளாட வைக்கிறேன். இம்பேக்டாக 2 ஃபாரினர்ஸ் எவனா ஒருத்தன். நான் ஸ்பின் பிச்சுனா நான் பெத்தல் எடுத்துகிட்டு வருவேன். ஃபாஸ்ட் பேருக்குன்னா நான் டஃபி எடுத்துகிட்டு வருவேன். இதுதான் என்னோடய பிளேயிங் 11. எனி சஜஷன்? எனக்கு டேவிட் வந்து நம்பர் 6ல் ஆடுறது வந்து கொஞ்சம் இல்லை, அது ஷஃபில் ஆயிரும். அது எப்படின்னா இது பிளேயிங் 11 அண்ட் இம்பேக்ட். ப்ராபபிலி லாஸ்ட் டைம் என்ன விளையாண்டாங்களோ அதான் பிளேயிங் 11 தான். ஏசிலோட் இல்லை, இப்போதைக்கு ஏசிலோட் மட்டும் இல்லை. அதனால நான் ஏசிலோட் இல்லாமல் இப்போ மங்கேஷ் யாதவ் இந்தியாவில் இல்லை. ஸோ இவன் ஏசிலோட்டுக்கு பதிலாக நான் டஃபியை வச்சிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. நல்ல இம்பேக்ட் பிளேயராக நான் டஃபியை வச்சுப்பேன். பட் அதுவெல்லாம் வந்துட்டு படிக்கல. இப்போ தான் வந்துட்டு செம்ம இருக்கிறதுலே படிக்கிறது தான் பயங்கர ஃபார்மில் இருக்காரு. வெங்கியை விட என்ன கேட்டால் நான் வந்து படிக்கலே ஆடுவேன். இருந்தாலும் வெங்கி அவ்வளோ ரேட்டுக்கு பார்ப்போம். வெங்கி அவ்வளோ ஹை ரேட் போயிருக்காங்க. ஸோ வெங்கி ஸ்டார்டிங்கில் வேணா பிளேயிங் ஆட விட்டுட்டு அவன் ஃபார்மில் இல்லைன்னா நான் படிக்கல ஆட வச்சுருவேன். ப்ராக்டிஸ் மேட்ச்லேயும் அடித்தது வந்துட்டு ஃபுல்லாகவே படிக்கல் தான். ஆமாம், ஹோம் கிரவுண்டில் வேணா நான் படிக்கல ஆட வச்சுட்டாவே இல்லை வெங்கி ஆட வச்சிருவேன். இல்லை படிக்கலே பெட்டர் சாய்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு. படிக்கல் நல்லா விளையாடி இருக்கான். லோக்கல் மேட்சஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் சான்ஸ் வெங்கி கொடுப்பேன். ஏன்னா ஃபாஸ்ட் பவுலிங்கும் எக்ஸ்ட்ரா 1 ஓவர் 2 ஓவர் போட்டு கொடுப்பான். அதனால வச்சிருக்கேன். பரவாயில்லடா, ஒரு 3 இயர்ஸ் 3 பேர் அதுக்கு வந்து ஷெஃபர்டே இருக்காரு. ஓகே சரி, பாப்போம். ஃபர்ஸ்ட் பிளேயிங் 11. ஓகே, அடுத்த டீம் எதுக்கு போவோம் சொல்லு. 2026 சாம்பியன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் ஓப்பனிங் தெரிஞ்சது தான் ரோஹித் சர்மா அண்ட் குவிண்டன் டி காக். என்னதான் வந்துட்டு புதுசாக இவெல்லாம் வந்தாலும் ரியாண்ட் கட்டெல்லாம் வந்தாலும் குவிண்டன் டி காக், ரோஹித் சர்மா தான் கரெக்டான பேர். நம்பர் 3, 4 வந்துட்டு மாற்றிக்கிறது தான். குவிண்டன் டி காக் அவுட் ஆனால் வந்துட்டு திலக், ரோஹித் அவுட் ஆனால் ஸ்கை. இவங்க 2 பேர் தான். 5 வந்துட்டு என்ன கேட்டால் வில் ஜாக்ஸே எல்லாம். வில் ஜாக்ஸ். 6 வந்துட்டு நமந்தி, 7 ஹர்திக் பாண்டியா, 8 வந்துட்டு சாண்ட்னரா இல்லை வந்துட்டு அல்லாஹ் கேட்டால் சாண்டர் தான். சாண்டர் வந்து பேட்டிங் கொடுப்பாரு, பவுலிங்கும் நல்லா தான் போடுறாரு, ப்ளஸ் கேப்டன்சிக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார். அதனால சாண்டர். அடுத்த 9 வந்துட்டு தீபக் சஹர், 10 வந்துட்டு போல்ட், 11 வந்துட்டு பும்ராவுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் போல் வர்றதுக்கு. பும்ரா வரைக்கும் ஷர்துல் தாக்கூர் இல்லைன்னா முகமது இஷார். தெரிஞ்சு எனக்கு சஜஷன் இருக்கு. தீபக் சஹர் வந்து பிளேயிங் லெவல்லே ஆட மாட்டேன் நான். தீபக் சஹர் வந்து வேணாம். தீபக் சஹர் வந்து கொஞ்சம் நானும் ஒரு சஜஷன். இம்பாக்ட் பிளேயர் வந்துட்டு மயங்க் மார்க்கண்டே. இன்னும் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. தெரிஞ்சு தீபக் சஹர் பதிலாக ஷத்ருல் தாக்கூரே போகலாம். ஆனால் பேட்டிங் டெப்த் வந்து ஷத்ருல் நல்லா கொடுப்பாங்க. தீபக் சஹர் கொடுத்துருக்கான், தப்பு இல்லை, நல்லா தான் விளையாடி இருக்காரு அவரு. ஆனால் கம்பேர் டு ஷத்ருல் தாக்கூர் வந்து தீபக் சஹர் வந்து ஸ்லைட் கம்மி தான். பவர் பிளே பவுலிங் வந்துட்டு தீபக் சஹர் தான். போல்ட் தீபக் சஹர் தான் கரெக்டான பேர். சஜஷன் என்னன்னா மிடில் ஓவர்ஸ்ல வந்து ஷத்ருல் நல்லா போட்டிருக்கான். இது வரைக்கும் சிஎஸ்கே 21ல கப் அடிச்சது மெயின் ரீசன். லாஸ்ட் இயர் கூட நல்லா போட்டான். லாஸ்ட் இயர் நல்லா தான் போட்டிருக்கான். ஆமா, நல்லா தான் போட்டிருக்கான். ஸோ இம்பாக்ட் பிளேயர் மயங்க் மார்க்கண்டே. அதெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு நிறைய. அஸ்வினி, டேனிஷ், அதுக்கப்புறம் வந்துட்டு அஸ்வினி ஆட வச்சிருவேன். ராஜங்கர். தீபக் பதிலாக நான் அஸ்வினி ஆட வச்சிருவேன். இல்லை அஸ்வினி நிறைய ரன்ஸ் லீக் பண்ணாரு. அதனால வந்துட்டு நான் தீபக்கே பெட்டர். சான்ஸ் அஸ்வினி நல்லா தான் பண்ணிருக்காரு. லாஸ்ட் டைம் டெபியூட் பண்ணான். நல்லா தான் பண்ணான். சான்ஸ் கொடுக்கலாம், இன்னொரு டைம் தரலாமே. என்ன தரலாம். கிளட்ச் அர்ஜுன் டெண்டுல்கர் விட்டு தப்பா போயிடுச்சு நினைக்கிறேன். கஷ்டமா இருக்கு எனக்கு. அர்ஜுன் டெண்டுல்கர். ஓகே, இப்போ என்னோட இது சஜஷன் என்னன்னா, பிளேயிங் லெவலில் ஆறாவை கொஞ்சம் முன்னாடி 5ல் அனுப்பிட்டா. வில் ஜாக்ஸ் இந்த வேர்ல்டு கப் ஃபுல்லாகவே 6ல் தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். ஸோ அதில் அவனோட பெஸ்ட் எல்லாமே 6ல். ஆனால் ஆல்ரவுண்டு அப்படின்னு இருந்தாலும் ருத்தர்ஃபோர்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. வேணும்னா இம்பாக்ட் இது வேணா எடுத்துக்கலாம். வில் ஜாக்ஸ் நல்லா ஃபார்ம்ல இருக்காரு. அதெல்லாம் ஸ்பின் பண்ணி எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் தருவாரு. ருத்தர்ஃபோர்டு வேணும்னா நீங்க பேட்டிங் எக்ஸ்ட்ரா டெப்த் வேணும்னா வில் ஜாக்ஸ் கூட ருத்தர்ஃபோர்டு ஃபினிஷ்ல நல்லா பண்ணுவாரு. ருத்தர்ஃபோர்டு கொஞ்ச நாளைக்கு ஆட மாட்டாங்கன்னு சொல்றாங்க. கொஞ்ச நாளைக்கு ஓகே ஜாக்ஸ் தான் கொஞ்ச நாளைக்கு ஆட மாட்டாரு. ருத்தர்ஃபோர்டு தான். அது பதிலா ஃபர்ஸ்ட் எனக்கு ருத்தர்ஃபோர்டு தான் ஸ்டார்டிங் கொடுப்பாரு. லெஃப்ட் ஹேண்ட் வேற பண்ணுவாரு. ஆமா, லெஃப்ட் ரைட் டாப் 6ல சரியா போய்டும். ருத்தர்ஃபோர்டு இல்ல இப்ப ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறது ருத்தர்ஃபோர்டு தான். ஆமா, வில் ஜாக்ஸ் வர வரைக்கும் ருத்தர்ஃபோர்டு தான். ஏன்னா வில் ஜாக்ஸ் இன்னும் உலகம் சுத்திட்டு தான் வரணும். இப்போ என்ன டீம்பா அடுத்து? சரி, அடுத்து
அடுத்து நாங்களும் கப்படிக்கிறது தான் வந்துட்டு இருக்கோம். சிஎஸ்கே, சென்னை சூப்பர் கிங்ஸ். இப்போ என்னோட பிளேயிங்கில் என்னென்னா சஞ்சு, ஆயுஷ், ருத்து, பிரீவிஸ், டூபே, பிரசாந்த் வீரு, தோனி, அகில் ஹுசைன், ஹென்ரி, நூர், கலீல். இம்பேக்ட் யாருன்னா கம்போஜ் ஆடலாம். கம்போஜ், சர்ஃப்ராஸ், சஹர், ராகுல் சஹர். உங்களுக்கு ஏதாவது சஜஷன் தான் சொல்லுங்க. சஜஷன் என்னன்னா ஒருத்தனை வந்துட்டு 14 கோடி எடுத்துட்டு இம்பாக்ட்ல எங்க ஆட வைப்ப நீ? டூபே தோனி தான் நீ ட்ராப் பண்ணி ஆகணும். மேக்ஸிமம் ப்ராபபிலி தோனி நெக்ஸ்ட் இயர் விளையாட்டு போயிடுவார்னு நினைக்கிறேன். இல்ல ஃபர்ஸ்ட் ஒரு மேட்ச் ஆட்டு நீ உட்காந்துக்கோ. இல்ல மேக்ஸிமம் விக்கெட் கீப்பிங் கோச் பண்ணு. விக்கெட் கீப்பிங் இந்த வாட்டி பண்ணல ஒரு மேக்ஸிமம். சும்மா தான் பேட்டிங் பண்ணாரு. விக்கெட் கீப்பிங் இப்ப பாருங்க ஆள் இருக்கு. சஞ்சு இருக்கும்போது எதுக்கு? கார்த்திக் சர்மா ஒரு விக்கெட் கீப்பர் தான். நான் கார்த்திக் சர்மா ருத்ராஜ் விக்கெட் கீப்பிங் பண்ணுவான். சரி, கார்த்திக் சர்மா ஆட வைக்கலாம்னா பிரசாந்த் வீர் ஃபிளெக்சிபிலிட்டி கார்த்திக் சர்மா தர மாட்டாருன்னு நினைக்கிறேன். நான் பவுலிங் போடுவோம். இல்ல பிரசாந்த் வீர் டிராப் பண்ண சொல்ல. இல்ல நான் என்ன சொல்றேன்னா தோனியை விளைய டிராப் பண்ணிட்டு அந்த கார்த்திக் சர்மா பாப்போம். இந்த வாட்டி இந்த சீசன் நல்லா ஸ்டார்டிங்ல ஹை கிளிக் ஆச்சுன்னா இதோட பிளேயிங் ஒன் போயிடலாம். எனக்கு ஒரு சஜஷன்யா, இந்த சர்ஃப்ராஸ் கானுக்கு சான்ஸ் இருக்குமா? சர்ஃப்ராஸ் கான் சான்ஸ்ன்றது ரொம்ப கம்மி. ஏன்னா 4-5 தான் சர்ஃப்ராஸ் கான் லாட்டே இல்ல. ஏன்னா 4-5 வந்து ஃபுல் ஆக்குபைட். ப்ரீவியஸ் டூ தான் மாத்தி ஆட. இப்போ அகில் ஹுசைனும் ஸ்பின் ரைட்ல தான் ஆடிப்போம். ஆமா, அந்த இடத்துல இன்னொரு ஆப்ஷனா கூட மேத்யூ ஷாட் இருக்கான். மேத்யூ அவர் டாப் ஆர்டர் பேட்டர் தான். ஆமா, டாப் ஆர்டர் பேட்டர் தான். பட் இருந்தாலும் அவனும் மேக்ஸ்வெல் மாதிரி தான் பவுலிங் நல்லா போடுவான். பேட்டிங் விட பவுலிங் ஆப்ஷன் ஸ்பின்னர் தான் அவரு. உண்மையாதான் சொன்னேன். நான் இந்த வாட்டி ட்ரை பண்ணி பாப்பாங்கன்னா நிறைய ரெண்டு யங்ஸ்டர்ஸ் 13 கோல்ஸ் போட்டுருக்காங்க. இன்னும் உர்வில் பட்டேல் வேற இருக்கான். நல்லா விளையாடி இருக்கான். பாப்போம் இந்த வாட்டி கிளிக் ஆச்சுன்னா இதே பிளேயிங் ஒன் போவாங்க. போக பார்த்தா லாஸ்ட் இயர் ருத்ராஜ் டிராப் பண்ணுவார். இந்த வருஷம் டிராப் பண்ணிட்டு உர்வில் ஆட வச்சுவான்னு நினைக்கிறேன். அப்படி கண்டினியூஸா ஃபெயிலியர் ஆச்சுன்னா யங்ஸ்டர்ஸ் ஃபுல்லா சான்ஸ் கொடுக்கலாம். நான் போன வாட்டி மாதிரியே லாஸ்ட் வரைக்கும் இது நம்பிட்டு இருக்கவங்க யாரையும். எல்லாமே கரெக்ட் தான். பட் இவங்க கிட்ட டெத் பவுலிங்ன்றது இல்ல. பவுலிங்ன்றது எனக்கு கிட்ட பெருசா இல்ல. எலிஸ் தான் நம்பி இருந்தோம். எலிஸ் தான் இருக்கான். எலிஸ் டீம் இல்ல. அதான் டிராப் ஆயிட்டான். 100 மட்டும் தான் ஒரே பவுலர் அவங்களுக்கு இப்போ. இல்ல எனக்கு கலீல் அகமத் நம்பிக்கை இருக்கு. கலீல் அகமத் 3 ஓவர் போடுவான். பவர் பிளேல 3 ஓவர் நல்லா போடுவான். அதுக்கப்புறம் எங்க யூஸ் இல்ல அவங்களுக்கு சிஎஸ்கே க்கு மெயினே டெத் பவுலிங் தான் ப்ராப்ளம். யாருமே இல்ல. டூபே தான் போட்டாங்க. அப்புறம் 16-20 குள்ள ஆக்சிலரேட் பண்றதுக்கு வந்து யாரும் அவங்களுக்கு மெயின் பவுலர் இல்ல. யாரும் இல்ல. சோ அவங்களுக்கு அடி வாங்குனா கண்டிப்பா அடி வாங்கிடுவாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் பத்திரனா இருந்தா ஓரளவுக்கு ரன் கொடுத்தாலும் லீக்கேஜ் போட்டுருவான். விக்கெட் எடுத்து போட்டுருவான். ஆனா இந்த வாட்டி அவனையும் இது விட்டாங்க ஆக்ஷன்ல. சரி, அடுத்த டீம் எந்த டீம்? ஐயர் பயல்கடா. பஞ்சாப் கிங்ஸ் லாஸ்ட் இயர் ஃபைனல் போனாங்க. கடைசி வரைக்கும் ஃபைனல் தான். தம்பி இந்த வாட்டியாச்சு ஜெயிக்கிற ஐயருக்காகவே ஜெயிக்கிறோம் பாரு. இப்போ பஞ்சாப் கிங்ஸோட பிளேயிங்ல நான் சொல்றேன். பிரியான் சாரியா, பிரப்சிம்ரன் ஓப்பனிங், கூப்பர் கான்லி நம்பர் 3 இல்லைனா மிச் ஓவன். இவங்க 2 பேர்த்துல யாரோ ஒருத்தர். அப்புறம் 4ல ஸ்ரேயஸ் ஐயர், 5ல வதேரா, 6ல சக்சாங் சிங், 7ல ஸ்டோயினிஸ், 8ல மார்க்கோ யான்சன், 9 பிராரு, 10 ஹர்ஷ்தீப், 11ல சஹல். அப்படி இம்பாக்ட் பிளேயர்னா ஒமர் சாய், ஃபர்கியூசன் 2 பேரை வச்சிருக்கேன். எனக்கு ஃபுல்லாக அப்படியே ஆல்ரவுண்டர்ஸே வச்சிருக்கேன் நான். கூப்பர் கான்லி, ஸ்டாய்னிஸு, மார்க்கோ யான்சன் இவங்க எல்லாருமே எனக்கு ஆல்ரவுண்டர். பிராரும் ஒரு ஆல்ரவுண்டர். எப்படி பார்த்தாலும் பேட்டிங் பவுலிங் வந்துடும். 8 வரைக்கும் பிரார் வரைக்கும் நான் பேட்டிங் வச்சிருக்கேன். இந்த பிளேயிங்கில் நல்லா தான் இருக்கு. ஆனால் பஞ்சாப் கிங்ஸ் மேக்ஸிமம் 2 பேரும் ஆல்ரவுண்டர்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. 2 ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. பவுலிங்கும் யாரோ ஒருத்தர் பவுலிங் அடி வாங்கினா கூட ஒருத்தர் போட்டால் கூட இது மேட்ச் பண்ணிக்கலாம். சகால் என்னதான் ரன் கொடுத்தாலும் பிரார் ஒரு சைடு கண்ட்ரோல் பண்ணி விக்கெட் எடுக்கலாம். பிரார் அன்ரேட்டடாக இருக்கார் ஐபிஎல் இது வரைக்கும். நிறைய அவர் மேக்ஸிமைஸ் மேட்ச் ஆட வைக்கணும். அவரை ரெஸ்ட் பண்ணாமல் ஆட வச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. பாப்பா என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. நான் 3ல ஸ்ரேயஸை இறக்க மாட்டேன். ஏன்னா பால் அப்படியே மூவ் ஆச்சுன்னா ஸ்ரேயஸ்க்கு ஒழுங்கா அது டக்குன்னு ஆட வராது. அதுக்கு பதிலாக நான் கூப்பர் கான்லி இல்லைனா மிச் ஓவன் ஆட வச்சு நான் ஸ்டோயினிஸை கூட நம்பர் 3ல இறக்கி விட்டுருவேன். ஃபினிஷிங்கே அவனுக்கு பேட்டிங்கே வருது இல்லை. அதுக்கு நீ 3ல ஆட இல்லைனா ஒமர் சாய் நான் 3ல ஆட வச்சுக்குவேன். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒருத்தர் வந்து திடீர்னு நம்பர் 3 வந்து 2 விக்கெட் இயர்லேயே போச்சுன்னா ஸ்ரேயஸ் ஐயர் தான் நின்று ஆடி இருக்காரு இது வரைக்கும். பார்ப்போம். லாஸ்ட் இயர் இங்கிலீஷும் ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் தான் நம்பர் 3ல ஆடினாரு. அது ஒரு சில இப்போ கூப்பர் கான்லி ஃபார்ம்லேயே இல்லை. கூப்பர் கான்லி ரொம்ப முடியாது. அதுதான் அதுக்கு பதிலாக நான் ஒமர் சாய் இறக்கி விட்டுருவேன். ஒமர் சாய் ஓகே நல்லா பண்ணிடுவாரு. பவுலிங் ஆப்ஷன் இருக்குல்ல. இல்லை அது இந்தியன் பவுலர்ஸ் யாராவது வச்சுக்கிட்டு விஜய் விஷயம் மாதிரி வச்சிருக்கேன் நான் பேக்கப்புக்கு ஃபாஸ்ட் பவுலிங். ஏன்னா நான் நல்லா போடுவேன். ஒமர் சாய் தான் டைரக்ட் இன்டு 11. பிரப்சிம்ரன் தான் ஃபுல் டைம் விக்கெட் கீப்பிங் பண்ண போறாரு. இந்த வாட்டி பஞ்சாபோட பவுலிங் கொஞ்சம் டெப்த் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா போன வாட்டி ஃபெர்கூசன் தான். இந்த வருஷம் ஃபெர்கூசன் இருக்கான். ஃபர்ஸ்ட் 1 வீக் மட்டும் ஆடுவான். 1 வீக் அவன் இல்லைன்னா எங்களுக்கு பென் வாஷஸ் இருக்கான். டார்ஷியஸ் இருக்கான். அப்புறம் பேர்லெட் இருக்கான். இப்போ ஃபார்ம்ல இருக்கான் T20 வேர்ல்ட் கப்ல. பாப்போம். ஹர்ஷ்தீப் சிங் மேல ஹை ஹோப் இருக்கு. அவருக்கு எப்பயுமே கரெக்டா போட்டுருவான். சகல் இருக்கான். அடுத்து பிராரு, யான்சன் இருக்கான். யான்சன் ஹர்ஷ்தீப் தான் குரூஷியல். ஃபர்ஸ்ட் 4 ஓவர்ஸ் அவங்க கன்ஸ்டன்ட் பண்ணி விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா
ரொம்ப டஃபா ஆமா. இப்ப மிடில் ஓவர் ஸ்பின்னர் போறதுக்கு ஈஸியா ஆயிரும் விக்கெட்ஸ் ஃபர்ஸ்ட் போச்சுனா. இப்போ எங்களுக்கு சிஎஸ்கே கூட மேட்ச்னா நாங்க டெத் ஓவர் சகால யூஸ் பண்ணிக்குவோம், சூப்பரா போடுவாரு. ஒரு சில பிச்சுக்கு ஏற்ற மாதிரி டெத் ஓவரில் நாங்கள் சகாலோ பிராரோ கொடுத்து மெயின்டைன் பண்ணிக்க வேண்டியது. லாஸ்ட் இயர்ல இருந்து அப்படிதான் பண்றாங்க. ஏன்னா ஸ்பின்னர்ஸ்லாம் முன்னெல்லாம் 15 ஓவர்ஸ்குள்ளேயே போட்டு முடிச்சிருவாங்க. இப்பெல்லாம் டெத்ல அடிக்கடி யூஸ் பண்றாங்க. இப்போ சாண்ட்னர் கூட போடலாம் டெத்ல மும்பைக்கு, பும்ரா சாண்ட்னர் போதும். ஆனா போன வாட்டி செமிஃபைனல்ஸ்ல வந்து ஒருத்தர் அவர் வந்து ஃபுல் ஓவர் கம்ப்ளீட்டே பண்ண விடல ஒருத்தர், அந்த கேப்டன் வந்து 6 சொல்றாரு. வேற ஒன்றும். ஓகே, அடுத்த டீம் போகுமா? ஜிடி இவங்க வந்து வருஷம் செமிஃபைனலுக்கு வந்துடுவாங்க. அதான் ஜிடி 11 வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு கேப்டன் கில், சாய் சுதர்ஷன், பட்லர், கிளென் பிலிப்ஸ், வாஷிங்டன், திவாட்டியா, ரஷித் கான், சாய் கிஷோர், ரபாடா, சிராஜ் ரஷித். இம்பேக்ட் வந்துட்டு அவங்க ஆப்ஷன் நிறைய இருக்குது. குமார் குஷாகரா செம ஃபார்மில் இருக்கார். அவர் வந்துட்டு 3rd ஹையஸ்ட் ரன் ஸ்கோரிங் சையத் முஸ்தாக் அலி ட்ராஃபி. அடுத்து வந்துட்டு ஜெயந்த் யாதவ், அர்ஷத் கான், ஷாருக் கான், இஷாந்த் சர்மா. ஆக்சுவலாக இருக்கிறதுலே வந்துட்டு நல்ல டீம் இவங்க தான். ஆனால் வந்துட்டு கொஞ்சம் மிடில் ஆர்டருக்கு தான் பிரச்சனை, ஃபினிஷிங் பஞ்சாப் கூட மட்டும் தான் அடிப்பா, மற்ற யாருக்கிட்டே அடிக்க. திவாட்டியா அவ்வளோ இது திவாட்டியா 2 இயர்ஸா திவாட்டியா இல்லை அதான் சொல்றேன். ஆனால் பஞ்சாப் கூட மட்டும் தான் அடிப்பான், மற்ற யாருக்கிட்ட அடிச்சு நான் பார்த்தது கிடையாது. திவாட்டியா போன சீசன் அடிச்ச ரன்னே 100 கூட அடிக்கல, மொத்தமா செத்து 100 ரன் தானல, அந்த தான் ஆடிட்டு இருக்காரு. அதுக்கு வேற யாரோ குமார் குஷாகராவே ஷாருக் கானுமே வந்துட்டு பெருசா எந்த சீசனும் அடிச்சது இல்ல. ஆனா ஜிடிக்கு போன வாட்டி நம்பர் 3 ஏன்னா போன டைம் வந்து நம்பர் 3 முழுசா கேரி பண்ணிட்டு போயிட்டாங்க. இன்னொன்னு எதுக்கு ரிச்சர்ஃபோர்ட ட்ரேட் பண்ணாங்க தெரியல. போன டைம் ஏதோ ஃபினிஷிங் நல்லதா ஆடிட்டு இருந்தாங்க. பட் அவங்களுக்கு இப்போ அதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஜேசன் ஹோல்டர் இருக்காரு, ஹோல்டர் நாடு அதுக்கு கிளென் பிலிப்ஸ் இருக்காரு. ஆனா ஃபாரினர்ஸ் 4 பேர் ரபாடா நான் உட்கார வச்சிருவாங்க. ஏன்னா அப்படி போவாங்க. ரபாடா பவுலிங் அவ்வளவுதான் அவங்களுக்கு. ரபாடா மெயினா இருந்தாங்க. கார்டு இருக்கான் இஷாந்த் சர்மா. அவர் பிளேயிங் லோக்கல் மேட்சஸே ஆடுறது இல்லை. இப்போ அவர் ஆடாம டக்குன்னு வந்து அவர் மேல வாய்ப்பே இல்ல. நானும் வந்துட்டு ஜேசன் ஹோல்டர் 2 பத்தி ஃபிட் பண்ணனா வேற ஆப்ஷன்ஸ் இல்ல. ரஷித் கான டிராப் பண்ண முடியும். இப்ப பிலிப்ஸ் போட்டாலும் 2 ஓவர் 3 ஓவர் bowling தள்ளிடலாம். பிலிப்ஸ் பவர் பிளேல பிலிப்ஸ் வந்து நீங்க ஒரு ஃபுல் பேட்டரா பார்க்கவே முடியாது. அவர் நல்லா ஃபீல்டர், எல்லாமே பண்ணுவார். விக்கெட் கீப்பிங் எல்லாமே பண்ணுவார். அவரு ஆல் ரவுண்டர்னா அவர் தான். பவுலிங் கூட கொடுத்துக்கலாம். பேட்டிங்லாம் ஒரு சுத்தமா செட் ஆகாது. பிலிப்ஸ்லாம் பேட்டிங் அவ்வளவு ஆடி நான் பார்த்ததே கிடையாது. பேட்டிங்ல அதுக்கு நான் ஹோல்டரே ஆட வச்சிட்டு போயிடுவானே. ஃபாஸ்ட் பவுலிங் பாப்போம். பிலிப்ஸ் ஆடுவார் பாருங்க. நீங்க ஹோல்டர் வச்சினா ஃபினிஷிங் ரோலுக்கு ஒன்னு இருக்கு. நம்பர் 4 அந்த மாதிரி வேற ஏதோ பிளேயரை சூஸ் பண்ணிக்கலாம். நீ குமார் குஷாகராவை. ஏன்னா ஹோல்டர் இருந்தா ஃபினிஷிங்க்கும் கரெக்டா இருக்கும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர் ஹோல்டர். நான் லாஸ்ட் 2-3 சீசனா ரஷித் கான் டல்லா தான் போட்டுட்டு இருக்காங்க. டிராப் பண்ணி ஈஸியா அடிச்சிடுறாங்க அவரை. டிராப் பண்ண மாட்டாங்க. இந்த வாட்டி நல்லா போடணும். சாய் கிஷோர் நல்லா போட்டுட்டு இருக்காங்க. அண்டர்ரேட்டட் சாய் கிஷோர். சாய் கிஷோர் அண்டர்ரேட்டட். பிளேயிங்ல கண்டிப்பா இருக்கணும் அவர். இருந்தாலும் விஜய் சங்கர் எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்த டீம் போவோமா? அடுத்து வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் KKR. என்னோட பிளேயிங்ல வந்து ஃபின் ஆலன், கிரீன், ரஹானே, ரகுவன்ஷி, ரிங்கு, ரமன்தீப், நரேன், வைபவ் அரோரா, வருண் சக்கரவர்த்தி, கார்த்திக் தியாகி, முசர்பானி. இம்பேக்ட் வந்து மனிஷ் பாண்டே, ராய், உம்ரான் மாலிக், அனுகுல் ராய். எனக்கு என்ன கேட்டேன்னா நான் வந்துட்டு இவனை ஆட மாட்டேன். ரமன்தீப் எல்லாம் ஆடுறதெல்லாம் நான் வந்துட்டு அனுகுல் ராய் இல்லைனா வந்துட்டு தேஜஸ்வி கன்ஃபார்ம். 2 பேரும் 60 ஆட வச்சுட்டு போயிடுவேன். 2 பேரும் 60 ஸ்ட்ரைட் நிற்கலாம், அவ்வளோதான். நான் ஒரு இது சொல்லட்டுமா? இப்போ க்ரீன் இருந்தால் பவுலிங் போட மாட்டான். ஃபஸ்ட்டு ஃபியூ மேட்சஸ் பவுலிங் போட மாட்டான். அப்படியா? அப்படி இருக்கும்போது க்ரீன் ஆட வைக்கிறதுக்கு கொஞ்ச நாள் நீ இன்ஜுரிலாம் சரியாயிட்டு நீ வா. ஃபுல் சீசன் ஓட்டிடுவான். ஏன்னா அதுக்கு பதிலாக நீ ஃபினிஷிங் பவல்னு ஒருத்தர் இருக்கான். க்ரீனை ஒரு 2 மேட்ச் ஆட வைக்கலாம். நீ ரகானே தாராளமாக ஓப்பனிங் இறக்கி விட்டு பவல் ஃபினிஷிங். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸே இல்லை அங்கே, ஃபினிஷர் யாருமே இல்லை. ரிங்கு சிங் தவிர யாருமே இல்லைங்க. ஏன்னா ரசல்னு ஒரு இவ்வளோ பெரிய லெஜெண்ட் ஒரு 10 வருஷமா இழுத்துட்டு போனாரு. அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு பவல் மாதிரி ஒரு ஆளால் தான் மட்டும் முடியும், வேற யாரும் இல்லை. அதுவும் கரெக்டு தான். முக்கியமான ஒரு கேரக்டர் ரசல் பண்ணிட்டு இருந்தாரு. ஃபினிஷிங் இப்போ யாரும் இல்லை. இப்போ க்ரீனை வேணா ஃபினிஷிங் ட்ரை பண்ணாலும் அது வராது, செட் ஆகாது. இப்போ ஃபினிஷிங்ன்றதே கொல்கத்தாவில் கொஞ்சம் வீக். பவலை விட்டு ஓரளவுக்கு பார்த்தா பயமா இருக்கும்ல. நரேன் பவல் ஏதோ நரேன் சுத்துவான்,
பவலும் சுத்துவான் இருந்தாலும் பாக்குற லைன் ஸ்லாகர் தான் அவர் வந்து ஒரு கன்சிடர் ரிங்கு சிங் தவிர வேற யாரும் இல்ல ஃபினிஷிங்க்கு. கேகேஆருக்கு வந்து ஃபினிஷிங்ன்றது ஒரு எம்டி ஸ்பாட் ஆஃப் லைன் ஸ்பாட்டா தான் இருக்கு. பாப்போம் இந்த வாட்டி ஆல்ரவுண்டர் மிஸ் பண்ண அர்ஷித் ராணா இன்ஜூரி ஆயிடுச்சு. யார் ஃபுல்ஃபில் பண்றாங்கன்னு தெரியல. பவுலிங்கும் இப்போ ரொம்ப வீக்கா தான் இருக்குது. ஏன்னா யாருமே இல்ல இப்போ பவுலிங். நான் எடுத்த பவுலர்ஸும் நிறைய பேர் இன்ஜூரியில இருக்காங்க. ஆனா பாரு ராணா இன்ஜூரி, முஸ்தபிஸ் ரஹ்மான் கிளம்பிட்டாரு. இல்ல டீம் இல்ல பாத்தீங்கன்னா கிளம்பிட்டாரு. மொத்த பவுலிங் காலி. இப்போ என்னன்னா அந்த கிரவுண்டுக்கு எவன் போட்டாலும் 250 அடிக்க போறாங்க. ஈடன் கார்டன்ல வருண் மட்டும்தான் வருண் நரேன் என்னோட பவுலிங்ல ஏன்னா அரோரா வந்து நல்லா பண்ணிருக்காரு. ஆமா அது பவர் பிளேல மட்டும் தான் நல்லா போறாரு. டெத் ஓவருக்கு தனியா இப்போ இல்ல இப்போ பவுலிங் இப்போ டெத் ஓவருக்கும் பவுலிங் அங்க சடனா கார்த்திக் தியாகி மட்டும் தான் இருக்கான். மேஜிக் கார்த்திக் தாகி இந்த வாட்டி நல்லா போடுவாரு. ஆமா எனக்கும் நம்பிக்கை இருக்கு. உம்ரான் மாலிக் கூட சான்ஸ் கொடுத்தா நல்லா போடுவாரு. இன்ஜூரில இருந்து வராரு கார்த்திக் தாகி. லாஸ்ட் 2 சீசன் சரியா விளையாடல, யூஸ் பண்ணல. விளையாடுறத விட குஜராத்ல தான் இது ராஜஸ்தான் மட்டும் தான் நல்லா விளையாடி இருக்காரு. குஜராத் கூட யூஸ் பண்ணாங்க, ஆனா சரியா அவருக்கு செட் ஆகல. டீம் பிளேயிங் 11 ஆரம்பிச்சாங்க. பட் கேகேஆர் போயிருக்காங்க, பாப்போம். இப்போ அடுத்த டீம் போகுமா? நான் தான் சொல்லுமா? இப்போ எந்த டீம்னா டெல்லி கேபிட்டல்ஸ். இப்போ டெல்லி கேபிட்டல்ஸோட பிளேயிங் 11 சொல்கிறேன். ஓகே இப்போ ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட் கேஎல் ராகுல் அண்ட் பிருத்வி ஷா. அப்புறம் நம்பர் 3ல நிதிஷ் ராணா. ஏன்டா நம்பர் 3ல நிதிஷ் ராணா, 4ல ஸ்டப்ஸு, 5ல அக்ஷர் பட்டேல், 6ல மில்லர், 7ல அசுதோஷ், 8ல விப்ராஜ், 9ல அக்விக் தாரா, அப்புறம் குல்தீப் யாதவ், அப்புறம் இங்கிடி, அப்புறம் இம்பேக்டில் நட்ராஜன், அப்புறம் முகேஷ் வச்சுருக்கேன். ஸ்டார் வந்து ஃபர்ஸ்ட் ஃபியூ மேட்ச் அவைலபிள் இல்லை, அதனால இங்கிடி இந்த வேர்ல்டு கப்பில் சூப்பராக போட்டிருக்காரு. ஸ்லோ பாலு டெத் ஓவர் கரெக்டாக இருப்பார் இங்கிடி. ஸோ அதான் இதுதான் என்னோட பிளேயிங் 11. நட்ராஜன் வந்துடுவார், இல்லை முகேஷ் வந்துடுவார் ஃபாஸ்ட் பவுலிங்க்கு. ஏன் பிருத்வி ஷா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிஷாங்காவை போடணும், இல்லைனா பென்டே கேட்டும் ஊருக்கு போயிட்டாரு, ஆட மாட்டேன்ட்டாரு. நிஷாங்காவை போகிறதுக்கு நான் பிருத்வி ஷாவுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பேன். அபிஷேக் பொரேல் நான் வந்து ராணாக்கு நல்லா ஆளுனா தான் அபிஷேக் பொரேல் போவேன். ஃபர்ஸ்ட் நான் ராணாவே ஸ்டெபிலிட்டி தருவார். நம்பர் 1 வந்து நான் ராணா ஓஜி ப்ரோ. ராணா 8 இயர்ஸா நல்லா பண்ணிட்டாரு. ராணா தான் நம்பர் 3. என்ன கேட்டா வந்துட்டு நான் ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் பிருத்வி ஷாக்கு தான் சான்ஸ் கொடுப்பேன். நானும் பிருத்வி தான் கொடுப்பேன். இஸ் அண்டர்ரேட்டட் ப்ரோ. தெரிஞ்சு பேட்டிங் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் அதை விட பவுலிங் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நான் பிலீவ் பண்றேன். ஆமா மிடில் ஆர்டர் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஃபினிஷிங் ஸ்டப்ஸ் மில்லர், அசுதோஷ் பயங்கரமா இருக்கு இந்த அந்த எல்லாம். நீச்சுனா நிகிடி இருக்கான். நிகிடி வந்து ரொம்ப நல்லா விட்டு இருக்காரு. இப்ப நிகிடி குல்தீப் சொல்லவே தேவையில்ல. அக்ஷரும் சொல்லவே அப்படியே வந்து நம்மளே பாத்துப்பாங்க. இந்த டீமும் கபடி ஹை சான்சஸ் இருக்கு. லாஸ்ட் சீசனே அடிச்சிருக்க வேண்டிய சீசன் தான். பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா ஆயிட்டு, செகண்ட் ஹாஃப் வந்துட்டு ஓகே சின்ன மிஸ்டேக் பண்ணனால. ஆனா டெல்லி கேபிட்டல்ஸ் இவ்வளவு வருஷத்துல இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல். அதுவும் இம்பாக்ட் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. இம்பாக்ட் நிறைய இருக்காங்க. நான் இப்போதைக்கு சூப்பர் ஃபார்ம்ல இருக்காரு. கருண் நாயர், கருண் நாயர் வந்து கன்சிடரே பண்ணல. எந்த அவர் வந்து இந்த டீம் கூட மட்டும் அடிப்பாரு அந்த மாதிரி. அடுத்த டீம் ஆர்ஆர் ஒரு டீமே வந்துட்டு கொஞ்சம் என்ன பண்ணாலும் வந்துட்டு ஒழுங்கா இல்ல டீம்னா எனக்கு தெரிஞ்ச ஆர்ஆர் மட்டும்தான். கேப்டன்சி மாறினாலும் டீம்ல இருக்க மேனேஜ்மெண்ட்டே மாறினாலும் இவனுக்கு மாறவே மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ஸ் வந்துட்டு பிளாக் பஸ்டர் ஓப்பனிங் காம்போ சூரியவன்ஷி அண்ட் ஜெய்ஸ்வால் லெஃப்டிஸ். அடுத்து வந்துட்டு நம்பர் 3 கேப்டன் பராக், 4 வந்துட்டு ஹெட்மேர், 5 வந்துட்டு ஜுரேல், 6 வந்துட்டு ஃபெராரா, 7 வந்துட்டு ஜடேஜா, ஆர்ச்சர், சந்தீப் சர்மா, பர்கர், பிஷ்னாய். இம்பேக்ட் வந்துட்டு ரவி சிங், ரவி சிங் ஆடுவார் நினைக்கிறேன், விக்னேஷ் புத்தூர், துஷார் தேஷ்பாண்டே, சுபம் துபே. சந்தீப் சர்மா விக்னேஷ் புத்தர் நான் 11ல ஆட வைப்பேன். தெரிஞ்சு பர்கர் வந்து அவளை இம்பாக்ட் பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ஆப்ஷன்ஸ் இல்லை வேற. மஃபாக்கா நல்லா போடுவான். மஃபாக்கா, ஆடமில் யார் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு பெருசா யாரும் பவுலிங். ஆர்ச்சரே பெருசா போடல. சந்தீப் சர்மா ஒழுங்கா பண்ணல. பேட்டிங் நல்லா இருக்கு, பவுலிங் கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி இருக்கு. இல்ல போக போக டாப்ல அப்படி பார்த்துட்டு அப்படியே போக போக அப்படியே வீக் ஆகிட்டே போகுது. ஜடேஜாவும் பழைய மாதிரி பேட்டிங் ஆடுறது கிடையாது இப்போ. அதே பழைய மாதிரி பவுலிங் கூட எனக்கு தெரிஞ்சு போடுறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஃபினிஷிங் அன்ப்ரூவன் ஃபினிஷிங். ரொனால்ட் ஃபெரரா பெருசா அடிச்சு இப்போ எட்மையர் ஃபினிஷிங்காவும் விடக்கூடாது. ஏன்னா வேர்ல்ட் கப்ல 3-4 நல்ல ஆப்ஷன்ஸே இல்ல ஃபினிஷிங். ரியான் பராக் 1-1 வேணாம் பர்சனலா. இப்போ நம்பர் 4ல ஆட வைக்கலாம். 3-4 வந்து மாத்தி ஆடி எட்மையர் 3ல விட்டா டாப் 3 அப்படியே லெஃப்ட்டா போயிருமே. ஆமா அதுவும் கரெக்ட் தான். பாப்போம். ஆனா பராக் தான் ஆடுவாங்க. எஸ்ஆர்எச்சும் அப்படி தான் ஆடுறாங்க. பராக் தான் எனக்கு தெரிஞ்சு ஆடுவான். கேப்டன் வேற. நான் பேட் பராக் தான் எனக்கு வாய்ப்பு இருக்கு.
அடுத்த டீம் வந்து SRH. பீக் பேட்டிங் தெரிஞ்சதுதான் உங்களுக்கு. அபிஷேக், டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷன், ப்ராபப்லி கேப்டன் அவர் தான். கேப்டன் அவர் தான். ஆமாம், ஸ்டாண்டிங் கேப்டன். லிவிங்ஸ்டன், கிளாசனு, அனிகேத் வர்மா, நிதிஷ் ரெட்டி, ஹர்ஷல் பட்டேல், ஜீசான் அன்சாரி, ஈஷான் மலிங்கா, உனட்கட். இம்பேக்ட் வந்து சலீல் அரோரா, ஹர்ஷ் டூபே. ஆனால் இவங்களுக்கு என்னென்னா பவுலிங்கும் ஃபினிஷிங்கும் ரொம்ப வீக்காக இருக்கிற மாதிரி. ஃபினிஷிங் கூட ஓகே, ஃபினிஷிங் ஓகேன்னு சொல்லவே மாட்டேன். டாப் 4ல கிளாசன் வந்துடுவான்ல. இல்லை 5ல வரானா? ஏன்னா இஷான் கிஷன் 3, ஆனா 5ல தான் கிளாசன் வராரு. எனக்கு தெரிஞ்சு 4ல கிளாசன் வந்துட்டு 5ல லிவிங்ஸ்டன் வருவான்னு நினைக்கிறேன். மேபி இருக்கலாம். ஆட வைக்கலாம். இல்லை என்ன கேட்டால் 6லேயே நான் கிளாசன் ஆட வச்சிருவேன். 6, 7 அன்னைக்கு தமிழ் ஆட வச்சிருவேன். ஏன்னா வந்துட்டு 4ல நிதிஷ் நேரம் அனுப்பிவிட்டு அந்த மாதிரி ஆட வச்சுக்கலாம். வாய்ப்பு இல்லை. பட் ஏன்னா டாப் 3 ஸ்பின்னர் வந்தாலே கிளாசன் அனுப்பிச்சு விட்டுருவாங்க. பட் இல்லை டாப் 3 வந்துட்டு நல்லா அடிக்கிறாங்க தான். நடுவில் நிதிஷ்குமார் இல்லை லிவிங்ஸ்டனை ஃபினிஷிங் அனுப்பிச்சுட்ருவாங்க. ஃபாஸ்ட் பாலர் மட்டும் தான் ஆடவே வரும் லிவிங்ஸ்டனுக்கு ஆக்சுவலாகவே. அதனால லிவிங்ஸ்டன் பின்னாடி அனுப்பி கிளாசன் கிளாசனை 4ல அனுப்பிட்டு இல்லை 4 வந்துட்டு நிதிஷ்குமாரே ஆடலாம். எவ்வளோ வந்துட்டு SRH ஆக்ஷனில் போனதும் ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜாக போகல. இல்லை ஆக்சுவலாக அவங்க நிறைய வந்துட்டு இந்தியன் டொமஸ்டிக் பிளேயர்ஸ் எடுத்துட்டாங்க. அதுவும் ஒரே ரோலில் இருக்க பிளேயர்ஸே நிறைய இந்தியன் பவுலர்ஸே எடுத்து வச்சிருக்காங்க. அவங்க லாஸ்ட் டைமே உங்களுக்கு ஸ்பின்னர் தான் மெயின் டிஃபால்ட்டாக இருந்தாங்க. இந்த வாட்டி ஸ்பின்னர்ஸ் போகவே இல்லை. அவங்க இந்த டைம் ஸ்பின்னர்ஸ் அவங்க எடுக்க மேக்ஸிமம் போகவே இல்லை. ஏன்னா லிவிங்ஸ்டன் லெக் ஸ்பின் ஆஃப் ஸ்பின் ரெண்டு மேஜிக்கும் லெக் ஸ்பின்னராகவே கிடைச்சது. இப்போ ஒரு பவுலர் மட்டும் தான் அவரு. அவங்களுக்கு வந்துட்டு ஸ்பின்னர்ஸ் நிறைய ஆப்ஷன் இருக்கு. அப்போதும் ஆமா இப்போ கம்மின்ஸ்னால பவர் பிளேல யார் பவுலிங் போடுவான்னு தெரியல. உனாட்கட்டும் அர்ஷலும் டெத் ஓவரில் ஸ்லோ பால் போட்டு மெயின்டைன் பண்ணிடுவானுங்க வச்சுக்கோங்க. ஆனால் இவங்க என்ன பிரச்சனைனா 300 ரன் கொடுத்தா அடிச்சா 300 ரன் கொடுப்பானுங்க. அந்த மாதிரி ஒரு டீம் தான் இருக்குது. இப்போ லாஸ்ட் டீம் இது பார்க்க போகிறது லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ். ஜெர்சியை மாற்றிட்டானுங்க, லோகோவை மாற்றிட்டானுங்க, அந்த ஓனரை மாற்றி தோறீங்களான்ற மாதிரி. ஓகே, இப்போ பிளேயிங் 11 சொல்கிறேன். மிச்சல் மார்ஷ், மார்க்ரம், பூரன், பண்ட், ஆயுஷ் பதோனி, அப்துல் சமாத், சபாஸ் அகமத், திக்வேஷ் ரத்தி, ஷமி, ஆவேஷ் கான், மதிமாறன் சித்தார்த், அப்புறம் இம்பேக்ட்ல பிரின்ஸ் யாதவ் அண்ட் மயங்க் யாதவ் வச்சிருக்கு. தெரிஞ்சு இந்த பவுலிங் நல்லா இருக்கு தெரிஞ்சு கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர். இந்த வாட்டி LSG வந்து ஷமி வந்தனால ஆவேஷ் கானுக்கு வந்து பேலன்ஸ் கிடைக்கும். ஆனால் சீனியர் பிளேயர் அவரு. ஆமா, ஆவேஷ் கான் ஷமி ரெண்டுமே இந்தியன் டெத்துக்கு. ஆமா, லாஸ்ட் 6 பவுலிங் ஃபுல்லாவே டெத் தான். டெத் தான் லாஸ்ட் இயரும் அதுதான் பண்ணாங்க. இது ஆனா ஷமி எடுத்து வந்ததால கொஞ்சம் பவுலிங் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். பழைய ஷமியா வந்தாதான் அந்த ஃபீல் வரும். இப்போ இன்ஜுரி இருந்து வந்திருக்காரு. மிச்ச மார்ஷும் இருக்கான், அவனும் நல்லா போடுவாரு. இல்ல டாப் ஆர்டர் பயங்கரமா இருக்கு. பண்ட் ஃபார்ம்ல இருக்காரான்னு தெரியல. பண்ட் வந்து கன்சிடரே பண்ணானே நம்ம. ஏன்னா டெஸ்ட் பிளேயர் மிச்சல் மார்ஷ், ஏடன் மார்க்ரம், பூரன் 3 பேருமே நல்லா ஆடுவாங்க. 3 பேருமே அவங்க ரோல் நல்லா பண்ணுவாங்க. அதுவும் இல்லாம மார்க்ரம் ஃபார்ம்ல பயங்கரமா இருக்காரு. சூப்பரா ஆடிட்டு இருக்காரு. சேசிங்லாம் செமையா பண்றாரு. 3 ஓவர் போடலாம் அவரும். பவுலிங்கும் நல்லா போடுறாரு அவரு. ஆமா, மெயினான குரூஷியல் டைம்ல போட்டு விக்கெட்ல எடுத்திருக்காரு. நிறைய பிரேக் த்ரூ கொடுத்திருக்காரு. இவ்வளவு இந்த லக்னோ இருந்து அப்துல் இவன் ஆயுஷ் பதன் கொஞ்சம் அண்டர்ரேட்டடா இருந்திருக்கான். இந்த 2022ல இருந்து ஆயுஷ் பதன் ஆடுறாரு. லக்னோ பிரசன்ட் சூப்பரா ஆடிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நல்லா தான் பண்ணியிருக்காரு. எப்பயுமே ஒரு வந்து இந்த மாதிரி வேஸ்ட் பொட்டன்ஷியல்னு ஒரு பேரு. ஆமா, எனக்கு தெரிஞ்சு லக்னோ டீம்லயே டிராப் பண்ணாத ஒரே பிளேயர்னா இவன் ஆயுஷ் பதன் தான். எல்லாரும் வந்து மெயினா எந்த ரோல்ல ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்கன்னா ஒரு சில மேட்ச்ல 5 ஆட வைக்கிறாங்க. ஒரு சில மேட்ச் ரொம்ப டவுன் ஆர்டர் வராரு. அந்த மாதிரி ஆட வைக்கிறதுனால பிளேஸ்ல கொடுத்தாலும் ஆடுறாரு. அந்த பொட்டன்ஷியல் இருக்கு அவருக்கு. பவுலிங் ஒரு 2 ஓவர் போடுறாரு. ஆனா இந்த இயர் வச்சு அவர் வந்து ஃபுல்லா ஆட வைக்கணும். ஒரு ஸ்பெசிபிக் ரோல் கொடுத்து இந்த ஃபினிஷிங் ரோலே கொடுத்துடலாம். பவர் பிளேல பவுலிங் தான் இப்ப யார் போடுவான்னு தெரியல. டெத்ல ஆவேஷ் கான், ஷமி பவர் பிளேல போடுவாரு. மணிமாறன் சித்தார்த் வந்து பவர் பிளேல போட்டாரு. இப்போ இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் வேணும்ல. கோலி விக்கெட். இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர்னா நிறைய ஆப்ஷன்ஸ். நான் பிரின்ஸ் யாதவ் எடுத்துட்டு போயிடுவேன். மயங்க் யாதவ், பிரின்ஸ் யாதவ், மோஷின் கான். கரெக்ட்டா மயங்க் யாதவ் நம்பவே மாட்டேன். மயங்க் யாதவ் ஆடுற மேட்ச் அவர் கன்ஃபார்ம் விக்கெட் எடுத்துருவாரு. 4 மேட்ச் 10 விக்கெட் எடுத்துருவாரு. ஆனா ஃபுல் சீசன் ஆடுவாரான்னு தெரியல. லாஸ்ட் இயர் பிரின்ஸ் யாதவ் நல்லா தான் போட்டுருந்தாரு. பிரின்ஸ் யாதவ் மோஷின் கான் இருக்காங்க. அடுத்து அப்படியே அவங்க பிரின்ஸ் யாதவோட இருக்குது. ஸ்லோயருக்கும் ஏர்கர்ஸ்க்கும் ரொம்ப அடிக்டட். நல்லா போட்டாரு. ஆமா, சூப்பரா போட்டாரு லாஸ்ட் இயர் பிரின்ஸ் யாதவ். அப்புறம் எதுக்கு டிராப் பண்ணாங்கன்னே தெரியல. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா தான் போட்டிருந்தாரு. திடீர்னு டிராப் பண்ணிட்டாங்க அவரை. ஆமா, இந்த இயராச்சும் ஃபுல் மேட்ச் கொடுக்கணும் அவருக்கு. யங்ஸ்டர். சரி, இப்போ ப்ரெடிக்ஷனுக்கு போயிடுவோம். டாப் 4 ப்ரெடிக்ஷன். டாப் 4 ப்ராபப்லி எம்ஐ, டிசி, ஆர்சிபி, பஞ்சாப். நீ சொல்லு. ஓகே, நான் சொல்றேன்.
டிசி, பஞ்சாப், மும்பை, அப்புறம் குஜராத் டைப். நான் வந்துட்டு எம்ஐ, பஞ்சாப், ஆர்சிபி, ஜிடி போன அதே டாப் 4. ஆனால் சாம்பியன்ஸ் வந்துட்டு மும்பை. தெரிஞ்சு மும்பை தான் கப்படிப்பாங்கன்ற ஒரு இது ஹை ஹோப் இருக்கு. லாஸ்ட்டு 5 இயர்ஸாக அடிக்கல அவங்க. இந்த டஃப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் மும்பையோட பவுலிங் அடுத்து டிசியோட பவுலிங் நல்லா இருக்கு. பவுலிங்கில் வந்து மும்பைக்கு அப்புறம் டிசி நல்லா பவுலிங் வச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. எனக்கு பஞ்சாப் வந்துட்டு இந்த டைம் கொஞ்சம் லைட்டாக சொதப்பி 4 போவாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஏன் ஆர்சிபி சொல்லலைன்னா, இப்போ ஏஸ்லூட் ஃபுல்லாகவே ஆடலன்னா பவுலிங் இல்லை. அதுக்கு தான் நான் சொல்லலை. லாஸ்ட் டைமே புவி ரொம்ப அடி வாங்கினாரு. ஹேசல்வுட்டால தான் அவங்க மெயின் பவுலரே. ஹேசல்வுட்லாம் நானும் வந்துட்டு நான் அதுதான் சொல்லிருக்கேன். 4-5 மேட்ச் ஹேசல்வுட் ஆடலாம், அங்கேயே டிஃபரன்ஸ் தெரிஞ்சிடும் அவங்க டீம் வராங்களா இல்லையான்னு. அதனால தான் நான் ஆர்சிபி சொல்லலை. டாப் 4 ப்ரெடிக்ஷன் வந்து பர்பிள் கேப், ஆரஞ்சு கேப் ஆயுஷ் மாத்ரே இல்லைன்னா அந்த கில் 2 பேரும். ஆரஞ்சு கேப் கேஎல் ராகுல் ஆர் ஜெய்ஸ்வால். சூரியகுமார் யாதவ், சாய் சுதர்ஷா. ஓகே, பர்பிள் கேப் அப்படியே சொல்லியிருந்தீங்க. பர்பிள் கேப் ஷமி தான் மேக்ஸிமம். ஷமி, பும்ரா ஷமி. நான் சொல்லுமா, இந்த வாட்டி ஸ்பின்னர் மேக்ஸிமம் எடுக்க மாட்டாங்க நினைக்கிறேன். பேசர் பொறுத்து தான் இந்த வாட்டி. இப்போ எனக்கு தெரிஞ்சு பர்பிளுக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை குல்தீப் யாதவ், அதுக்கப்புறம் நூர் அகமத். அவன் வந்துட்டு நூர் அகமத் தான் எனக்கும். இன்னொன்று சொல்லணும்னா இன்னொருத்தர் சொல்லிடுறேன், மார்க்கோ யான்சன். மார்க்கோ யான்சன். நிகிடி நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. பட் ஒரு ஃபாஸ்ட் பவுலர்லாம் இந்த வாட்டி பர்பிள் கேப் ரேஸ் ஃபுல்லாவே பேசர்ஸ் தான் இருப்பாங்கன்னு தோணுது எனக்கு. ஒரு மூட நம்பிக்கை குல்தீப் யாதவ் ஒரு டிசிலேயே இல்லை ஐபிஎல்ல ஒரு அண்டர்ரேட்டட் ஸ்பின்னர். ஏன்னா சகால் இவங்கெல்லாம் நிறைய செலிப்ரேட் பண்ணிட்டோம். ரஷீத் கான் எல்லாருமே பர்பிள் வந்ததே இல்லை. குல்தீப் இந்த டைம் ஒரு ஹோப் இருக்கு எனக்கு, வாங்குவாருன்னு ஒரு நம்பிக்கை. பார்ப்போம். எனக்கு இன்னொன்று வந்துட்டு அஸ்தீப் சிங் அவர் வந்து பர்பிள் கேப் ஆனதில்லை இது வரைக்கும். ஆமாம், பும்ரா ஃபுல் சீசன் ஆனாங்க. எனக்கு பும்ரா தான். இந்த 2 ஆப்ஷன்ஸுமே இல்லை. ஆமாம், பார்ப்போம் இந்த வருஷம் ஐபிஎல் எப்படி பார்த்தோன்னே. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுனால வீடியோ போட்டோம். திருப்பியும் எப்பயும் போல் மிட் ஆஃப் த சீசன் ஒரு வீடியோ போடுவோம். திருப்பியும் பிளே ஆஃப் ஒரு வீடியோ போடுவோம். அவ்வளோதான். யங்ஸ்டர் அதுவும் எல்லா இதுவும் முடிச்சிடலாம். ஸ்ட்ரைக் ரேட் இந்த சீசனில் வாட்ச் அவுட் பிளேயர், வாட்ச் அவுட் புதுசாக இது வந்து ஆடாத பிளேயர். தெரிஞ்சு பிரசாந்த் வீர் எல்லாம் பண்ணுவாருன்னு ஒரு இது ஹை ஹோப் இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஆனால் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் லோக்கல் மேட்சஸ்லாம் பார்த்தேன். பவுலிங் நல்லா போட்டிருக்காரு, பேட்டிங் நல்லா பண்ணியிருக்காரு. எனக்கு பிரசாந்த் வீர் மேலே ஒரு ஹை ஹோப் இருக்குது. பார்ப்போம். நான் வந்துட்டு தேஜஸ்வி சிங் அவர் வந்துட்டு சூப்பராக ஆடுறார். பேட்டிங் நான் பார்த்தேன், சூப்பராக ஆடினார் பேட்டிங்கு. சான்ஸ் கிடைச்சா கன்ஃபார்ம் வந்துட்டு நல்ல அடுத்த பிக் ஸ்டார் ஆகிற சான்ஸ் இருக்குது. யங்ஸ்டர் தானே? எம்எஸ் தோனிங்க. ஓகே, கூப்பர் கான்லி யங்ஸ்டர் ஆனால் சும்மா வாட்ச் அவுட் பிளேயர். இப்போதான் வந்து ஐபிஎல் ஃபர்ஸ்ட் ஐபிஎல் எல்லாருக்கும் மோஸ்ட்டாக. ஸோ நான் ஸ்ட்ரைக் ரேட் யாரு சொல்லணுமா? ஸ்ட்ரைக் ரேட் யாரு யோசிக்காம சொல்லிடலாம் எல்லாருமே. யாருன்னு சூரியவன்ஷி, பிரியான்ஸ் ஆரியா. எக்கானமி சொல்ல தேவையில்ல, பும்ரா மட்டும்தான், வேற யாருமே இல்லை. பும்ரா, ஹேசல்வுட், அவ்வளோதான். ஹேசல்வுட் ஆடுவாருன்னே தெரியல. ஆடுனா ஹேசல்வுட், பும்ரா, அவ்வளோதான். வேற யாருமே இல்லை. பும்ரா எவனும் போட்டே போட முடியாது. பும்ராவில் யாரும் கம்பேர் பண்ணலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கான டிங்குங்க. பஞ்சாப் தான் வின்னே. பை.